ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ நான் வந்து லாஸ்ட்டு அந்த பைக் காபி வாட் எவர் ஃபார் பிரெயின்ரஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து இதுக்கு மேலே டைகோனா சிமுலேட்டர் ரோப்ளாக்ஸ் ஆர் அதர் மொபைலில் நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்னு 100% இருக்குங்களா. 100% எந்த கேமுமே முடிக்கிறது ஈஸி இல்லை. பட் நான் வந்து இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து போடுறேன். இந்த ஒரு கேமை நான் 100% முடிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து பிளாக் ரூட்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு அதில் 3 வீடியோ ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். பட் சிடிகே வீடியோ ட்ரை பண்ணிட்டுருக்கனால இது வந்து ஃப்ரைடே வந்திருக்கும். ஸோ யா, சிடிகே வீடியோ சூன் வருது. அண்ட் இந்த கேமை முடிச்சா விட்டு நான் வந்து இதுக்கு மேலே போல் போடலான் இருக்கேன். ஒரு 2 கேமை சாட்ஜிபிடிகிட்ட கேட்டு, இதுவே சாட்ஜிபிடி சொன்னதான் 2 கேம் சாட்ஜிபிடிகிட்ட கேட்டு நான் வந்து போடுவேன். ப்ளீஸ் அதில் போய் ஓட் போடுங்க. போல் வந்து ஒரு 2 பாட்டில் இந்த கேம் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் வந்து போல் போட்டுருவேன் அடுத்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, இந்த பார்ட் 1 ஒரு 10 மினிட்ஸ் டைகோனுன்றதுனால ஒரு 15 மினிட்ஸுக்கு இந்த கேம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நான் ஒரு சீரியஸாக கொண்டு போகிறேன். அதனால் பிளேலிஸ்ட் போட்டுருவோம் பிளாக் ரூட்ஸுக்கு போட்ட மாதிரியே. ஓகே, பல பேசாமல் வீடியோக்களை போயெல்லாம் நீங்கள் போய் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. ஸோ ஓகே, இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளே கொடுத்துட்டேன். ஓகே, பிளாக் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரோப்ளாக்ஸுன்றதுனால இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எப்படி காசு வரும்? காசு எப்படா வரும்? ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, என்னடா இது, என்கிட்ட 0 ரூபீஸ் இருக்குது. என்ன கைஸ், ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லை காசு ஏதா எப்படா ஒர்க் பண்ணணும்? இல்லை எனக்கு புரியல, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, காசு ஏறுது. 150 ஏறு. 300 காசு கொடுங்கோ. 300 ரூபாய்க்கு வேறு ஏதாச்சும் இருக்கா? ஓகே கைஸ், இந்த ஹோல் மேப்புமே நம்மளுக்கா? அப்போ இதில் ப்ரைவேட் சர்வரே வேணாங்க. நான் ப்ரைவேட் சர்வர் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காசு தாடா. 500 ரூபாய்க்கு இந்த ஒரு ட்ராப்பரை வாங்கிவிடுவோம். ஓகே, ஏர்போர்ட் நம்ம கட்டுறோம். ஓகே, ஏர்போர்ட் டைகூன். இந்த கேமோட பேர் ஏர்போர்ட் டைகூன். நான் வந்து அடுத்து நீங்கள் ஒரு வேளை வேறு ரோப்ளாக்ஸ் வேணாம், வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே நான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து போல் போடும்போதே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ட்ராப்பர் போட்டோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 310 இருங்க. என்னப்பா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எனக்கு 150 310. ஓகே, 1.4K இருந்துச்சு. இருங்க, இது போடலாம். பை அப்கிரேட். அதை போடு. 750 ரூபா சேர்ந்துன்னா அதை போடுவோம் வாங்க. ஓகே, இதில் ரீபத் இருக்கா? ஐயோ ரீபத் கொய்ஸ் 100%னா மேக்ஸ் ரீபத் பண்ணணும். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்னென்னமோ வச்சுருக்காங்க. யூஐ இது என்னது? 2 ரீபத் தானடா. சரி, எனக்கு அதான் தரல. ஓகே, காசு எடுறா. அப்பா 1K ஒன்றுமே பண்ண முடியாதா? சரி ரைட்டு. இந்த கேமில் நான் AFK பண்ண மாதிரி ஐடியா இல்லை. இங்கே பாரியா போய் சொன்னால் இவ்வளோ பெரிய மேப்பில் நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறோம். என்ன அங்கெல்லாம் காட்டுது, தூரத்தில் ஏதோ காட்டுது. பார்க்கலாம். ஒரு வேளை ஏர்போர்ட்டை கட்டி ஏர்போர்ட் வழியாக நம்ம தூரமாக போய் என்னடா இது காசு கலெக்ட் ஆக மாட்டேங்குது. நெட்வொர்க் இஷ்யூ கைஸ், கண்டுக்காதீங்க. பை ட்ராப்பர் நெட்வொர்க் இஷ்யூ அது வந்துடும், கவலைப்படாதீங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சிருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஒரு ட்ராப்பர் வந்து விட்டது இப்போது. ஓகே, விடியுது கைஸ். எங்கே இருங்க, கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக தானே இருக்குது. ஃபுல்லாக தான் இருக்குது. பஸ் செமையாக இருக்கே. கிராஃபிக்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஷேடோ எஃபெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கயா, அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறையா இன்க்ரீஸ் கன்வேயர். இது ரொம்ப பெருசாக போகுது. நான் இந்த பக்கம் ஒரு ட்ராப்பரு, இங்கே ஒரு இப்போதைக்கு இந்த கிளாஸ் வால் போடுறேன். லாஜிக். ஓகே, இப்போ தான் ஒரு ஏர்போர்ட் லுக்கே வருது. இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஒரு 5% ஆஃப் கேமை முடிச்சுட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாகவும் போட முடியாது. போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. இந்த சீரீஸ்க்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 100% இந்த கேமை முடிக்க முடியும்.
அண்ட் ரோப்ளாக்ஸில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் டைகோன் எனக்கே தெரியுது. ஸோ அதனால் ரோப்ளாக்ஸ் இல்லாமல் மொபைலில் வேறு ஏதாச்சும் அதர் கேம்ஸ் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணுறேன். கிடச்சதுன்னா அதையும் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு 2 வீடியோ சாட்டர்டே சண்டேயில் மட்டுமே 2 வீடியோ சாட்டர்டே சண்டேயில் டோட்டலாகவே நான் வந்து 4 வீடியோ போடுவேன். காலைல 1 மத்தியானம் 1. ஸோ அந்த 4 வீடியோவில் 2 வீடியோ வந்து அந்த ஒரு கேமாக போடுற மாதிரி பிளான் பண்ணலாம். அது மட்டும் வேணால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போடுறதுக்கு நீங்கள் இங்கே ஒத்துக்கிட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு மொபைலில் நல்ல கேம் கிடைக்கணும், அது ஒரு விஷயம். ஸோ யா ஒரு 1K சேர்ந்ததுன்னா அங்கே ஒரு பை ட்ராப்பர் இருக்குது, அதை போடலாம். அவ்வளோதான் கிஷ். 1K சேர்ந்து விட்டது. இந்த பை ட்ராப்பரை போட்டுருவோம். ஓகே வந்துடுச்சு. பாருங்க பார்த்தீங்களா, அது அப்போ ஒன்று போட தான் வருது. பை வால் ட்ராப்பர், பை அப்கிரேடர், பை ட்ராப்பர் 20K சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 14.2K சேர்த்திருக்கேன். இதை வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்கிரேடை போட்டு விட்ருவோம். ஏன்னா இந்த 6 வாட் த ஹெக். சரி ஓகே இருங்க, அதுக்கு எவ்வளோ 12.5K. ஓகே கேஸ், இப்போதைக்கு நான் வந்து 12.5K சேர்த்திட்டேன். 7Kவே சேர்த்திட்டேன். பை வால் ட்ராப்பர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வாங்கி எங்கடா வந்திருக்கு வால் ட்ராப்பர்ஸ். ஓகே இங்கேருந்து ஏதோ கொட்டுது. ஓகே ஏகை சைக்காலஜிக்கல் இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இப்படி போகுது. ஓகே இதில் போய் எங்கே போகுது. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நான் டெக்கரேஷன்லாம் பண்ணுறேன். டெக்கரேஷன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மழை பெய்யுதுன்னு தான் நினைக்கிறேன். மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் லிட்டில் எஃபெக்ட்ஸ் வருது. ரைட். ஸோ ஓகே கொஞ்சம் இன்னும் டெக்கரேஷன் வேலை போயிட்டுருக்கு. முடிஞ்சவட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து டெக்கரேஷன்னாக போட்டு தள்ளிட்டேன். நான் இந்த அலோஹா ஏர்போர்ட்டுன்னு இருக்கிறத மட்டும் மாற்ற முடியல. ட்ரை பண்ண முடியல. செட்டிங்ஸை தொட்டால் இதுக்கிட்ட ஷாப் ஓப்பன் ஆகுது. சி வாட்ரா செட்டிங்ஸை தொட எதுக்கிட்ட ஷாப் ஓப்பன் ஆகுது. செட்டிங்ஸில் ஓனர் ஆஃப் பண்ணால் ஓனர் வாட் ஐடிக்கே வாட் த ஹெக்கு. சரி ஓகே, என்னடா இது இங்கே எதுவும் இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து கரெக்டாக ஓகே எனிவேஸ் ஓகே வால் ட்ராப்பர் போட்டுருவோம். கொஞ்சம் ஏஃப்கே பண்ணேன். ஓகே இங்கே வந்து இன்னும் இதுக்கு 20K போடல. ஸோ அந்த 20Kக்கு மட்டும் கொஞ்சம் ஏஃப்கே பண்ணி சேர்த்திட்டு கண்டிப்பாக 20,000 சேர்த்திட்டேன். ட்ராப்பர் வாங்கிடலாம். இதுக்கும் வால் ட்ராப்பரா? ஸோ முடியலை கைஸ். ஸோ ரைட் 15,000 திரும்ப ஒரு இப்போதைக்கு நம்ம ஒரு 5,400 ரூபாய் எடுத்து இந்த ஒரு வால் ட்ராப்பரை போட்டுருவோம். அப்பா இப்போதைக்கு சல்லுன்னு போவோமா? இந்த பேகு போகிற வேகத்துக்கு போக மாட்டேங்கிறோம். இங்கே ஃபவுண்டெயின்லாம் வச்சுருக்கேன். ஆனால் ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி தான் வரல. ஓகே இங்கே லைன் பெல்ட்டு என்னடா ஆடி. ஓகே இது இருக்கும், இது வேணால் தெரியும். அவ்வளோதானா? இங்கெல்லாம் முடிஞ்சிச்சா அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் வந்து வெளியே போவேன். வெளியே போயிட்டு இங்கே கேம் பாஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் வாங்காமல் அப்படியே இங்கே வந்து 1000 ஒரு 2 ஒரு 3 நான் ஒரு 4 5,000 தேவை பக்காவா. ஒரு 5K அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்படி சேர்த்திட்டு அப்படியே லைனே இப்படி லொஜக் அப்படி சேர்த்துனா எல்லாம் அப்படியே அந்த ஒரு படத்தில் நடந்து வரும்போது எல்லாம் மாறுமே, ஏதோ ஒரு படம். ஸோ அந்த படம் மாதிரி தான் எல்லாம் நடந்து வந்தால் மாறிடும். 7.5Kவா? அவ்வளோதானா? இங்கே ஏதோ இருக்குது. இதுக்கு எவ்வளோப்பா? 7 மொத்தமாக ஒரு 10K சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்லையே என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க கைஸ். ஆனால் அந்த அலோஹா ஏர்போர்ட்டுன்றதை மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும். ஓகே எனிவேஸ் அந்த ஒரு 10Kவையும் சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட்டு 1 செகண்டில் சேர்ந்துருச்சு. நான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 3.3K இருந்தது. அதை போய் கலெக்ட் பண்ணோடனே விடியுது. சாரி ஃபார் தட் ட்ரக் சவுண்ட். ஸ்லைடு வாட்டர் பார்க்கா? ஓகே ரோட் வியூவா? ஓகே பார்க்கிங் லாட் அதான் ஆல்ரெடி இருக்கேடாங்க. எப்படா அந்த பிளெயின் எப்படா? அவ்வளோதானா? இங்கே இங்கே இருக்கா? 3 5 8.5K. ஓகே இதுக்கு ஒரு 8.5K. இங்கெல்லாம் இருக்குது 8.5. அப்போ எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மரீனா ஓகே இப்போதைக்கு ஒரு போயிட்டு கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு அந்த காசை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எவ்வளோ 8.2K நைஸு. டிஸ்கார்ட் அதை கண்டுக்காதீங்க.
அப்படியே போயிட்டு அங்கே ஏதோ இருக்கியா இருங்க, இதை சக்கு இவ்வளோ சக்கு போட முடியாது. பைவே இது என்னது? ஓகே டெக்கரேஷனா, ஓகே நைஸ் நைஸ். இப்போ தாங்க கைஸ் ஒரு ஏர்போர்ட்டோட லுக்கே வருது. தம்பி கதவை தர. ஆட்டோமேட்டிக் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டே மாசா ஒதுக்கி அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு இந்த ஒரு 5Kக்கு இந்த வெஹிக்கிளோட இதை போட்டுருவோம். என்னடா வெஹிக்கிள்? திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். இப்போ தான் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. போலீஸ் வண்டியெலாம் வந்து நிற்கிது. ஓகே தம்பி திறந்துடு. ஓகே இவனுங்க கைஸ் இங்கே பாருங்கள், என்பிசிக்கெலாம் ஒர்க்கு கொடுத்து வச்சுருக்காங்க. நைஸு, பரவாயில்ல. நான் தான் இப்போ கஸ்டமர், நான் தான் ஓனர், நான் கஸ்டமர் இல்லை. ஓகே கதவை திறேன். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்தீங்கன்னா சைட் வாக். ஓகே ஸ்லைடு இல்லை ஓகேங்களா. மரீனா சைன், மரீனாவே நான் வாங்கலை விடுங்க. மரீனான்ட்டு இருக்காங்க. அந்த ஓரத்தில் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதை போய் பார்ப்போம். சொச்சக்கு 1000 ரூபாய் தானா? வச்சுக்கோப்பா. அவ்வளோதான். இங்கே வந்துருச்சா எக்ஸ்பேண்ட் பிளாட் 10K ரைட். அவ்வளோதானா? இங்கே இருங்க, அங்கே ஏதோ இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் இல்லை, இங்கே 2, அங்கே 1, அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இருங்க. இது என்னதுப்பா? 15Kக்கு பை ரோடு. ஓகே 15, அங்கே ஒரு 10, மொத்தமாக 25K. சரி கண்டிப்பாக கொடுன்னு போயிட்டேன். இந்த ஒரு ரோடை வாங்கு. ரோடு எங்கடா? ஈஸாங்கெல்லாம் பிளாட்டே இல்லைண்ணே, ரோடு மட்டும் அப்படியே வருங்க. என்னங்க இந்த கேம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல். நான் ஒரு 3 பாட்டில் முடிச்சிடலான்னு பார்த்தோம். 10-20 பாட் போகுமா திடீர்னு பார்த்தோம். 15 நிமிஷம் வீடியோனா 20 பாட் போக சான்ஸ். இங்கே தானடா எங்கேயோ பார்த்தேன். இதுதான் எக்ஸ்பேண்ட் பிளாட். ஸோ இதை போடுவோம். லாஜிக் போட்டேன். அப்பா ஆல்ரெடி பெரிய பிளாட்டு. பை பார்ட்ஸ் 7.5K கொடுத்து. ஆஃப்லைன் ஏர்னிங் இல்லையா? ஆஃப்லைன் ஏர்னிங் இல்லாத ஒரு டைக்கூன் கேமா? ஐயோ ஆஃப்லைன் ஏர்னிங்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே லாஸ்ட் டைம் வந்து நம்ம உங்களுக்கு வீடியோவில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருந்தோம். ரீபத் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரீபத் வந்து கீழே போட்டிருக்கு. எல்லாம் $4 ஐட்டமே வாங்கிட்டோன்னா நம்மளால் ரீசெட் பண்ண முடியும் அப்படின்னு. தம்பி துறந்து விடு. 5000 தான் சேர்ந்துருக்கா. சரி ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டேன். பாட்டை இங்கே முடிச்சுருவோமா? என்ன பண்ணலாம்? சொல்ல வெல்கம் சைன் இருங்க. அதெல்லாம் இந்த ரோடை வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். சரி மரீனா தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மரீனாவை வச்சுட்டு இந்த மரீனா சைன் டோட்டலாக 110Kவா? 110K. ஸோ அதை சேர்த்திட்டு எவ்வளோ சேர்ந்துருக்கு? 8K சேர்ந்துருச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் சேருது, பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் 100K சேர்த்த முடியுதானு. ஸோ சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் அவ்வளோதான். ஃபைனலி 100K ரீச் பண்ணிட்டேன். அண்ட் அந்த AFKல தான் பார்த்தேன். இங்கே வந்து மரீனா அப்படின்னு 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா? நாட் பர்ச்சேஸ்டுன்னு 3ஆவதாக இருக்குது. பை மரீனான் தான் இங்கேயும் இருக்குது, அதே சமயம் அங்கேயும் மரீனான் தான் இருக்குது. லட்சி ஒருவேளை அதான் வரும்னு நினைக்கிறேன். மரீனா என்னடா இங்கே ஒன்றுத்துக்கும் ஒரு கைஸ் இங்கே இவ்வளோ கேட்குறாங்க கைஸ். ஸோ நான் இப்போதைக்கு அதை வாங்கி மட்டும் வச்சுருக்க போகிறேன். காசு கொஞ்சமாக சேர்த்தோம். ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்சம் 10,000 வேணும்னாண்டாவன். 10,000 வேணும்னாண்டா. இன்னும் 4,500 ரூபாய் வேணுண்டா. வந்துடுச்சு. நைஸ். 10.2K இருக்கா? ஸோ இது அப்படியே ப்ளீஸ் லைக்கு த கேம். இதே மாதிரி ஆல்ரெடி ஒன் டைம் வந்துட்டு மரீனா சைன். ஓகே மரீனா அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே இது அன்லாக் அப்படின்னு காமிச்சிச்சா. இந்த மாதிரி தான் வந்து மொத்தம் மேப்பு முழுக்க வந்து நம்ம இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த ஒரு கேம் பிளேயில் நம்ம இந்த ஒரு இடத்த அன்லாக் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த பாட்டில் இந்த ஒரு இடத்துல இருக்கிற மொத்தத்தை கட்டுறதுக்கு நான் ஒரு 1 மில்லியன் AFK போட்டு வைக்கிறேன். ஸோ அப்புறமா ஓகேங்களா, அப்புறமா வேணால் AFK போட்டு ஒரு 1 மில்லியன் காசு மட்டும் AFK பண்ணி வைக்கிறேன். ஸோ ஓகே வளர்க்கலாம் பேசாமல் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.